ஹேடம்மா நான் உங்கள் ட்வின் பாத்தில் வருவேன். ஸோ என்னோட நேம் வந்து கார்த்தி. இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்களா, வருவார், வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா. நம்மள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வீடியோ கண்டிப்பாக போடுவார். ஏன்னா 2 பேரும் ஒரே இன்சிடெண்ட்டில் மாட்டணும். பட் அவரோட பாத்து வேறு, என்னோட பாத்து வேறு, ரைட்டா. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகும். என்னோட நண்பா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பற்றி தான் பேச போகிறேன். பட் அது ஸ்கேம்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. அதுவும் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நடக்குது. பட் ஸ்கேம்னு சொல்லலாம் ஓகேங்களா. என்னடா குழப்பம்னு கேட்டிங்களா. ஸோ என்னன்னு சொல்லிட்டு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். இவங்களுடைய டார்கெட் யார் தெரியுங்களா, நம்மள மாதிரி யங்கர்ஸ் தான். அதுவும் டிகிரி படிக்கிற யங்கர்ஸ், யூஜி பண்ணுறவங்க மட்டும்தான் ஓகேங்களா. அது 3 இயர்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த 3 இயர்ஸில் ஒர்க் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்கள டார்கெட் பண்ணுற ஒரு ஃபீல்டு ஓகேங்களா. அதாவது எஜுகேஷன் கன்சல்டன்சி. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா ஆன்லைனில் அவங்களுக்கு சேல் பண்ணுற ஒரு சர்வீஸ், டெலிகம்யூனிகேஷன் சொல்லலாம். நான் அந்த கம்பெனி நேம் பார்த்தா மென்ஷன் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்ச கம்பெனி, நான் ஒர்க் பண்ண கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி எப்படி சொல்லி எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் யாருன்னா நீங்கள் மாட்டி ஓகேங்களா, இதில் யாருன்னா நீங்கள் மாட்டி உங்களுக்கு ஜாப் கிடைக்காம இல்லை கிடச்சி யூஸ்லெஸ்ஸாக போச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போகிறேங்க, ரைட்டா. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வெள்ளைக்குன்னு ஹால் கொடுத்துங்க. இந்த மாதிரி ட்ராவலிங், எஜுகேஷன், ஸோ ஃபன், ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன்னா நம்மளோட வீடியோஸில் கம்பல்சரி வரும், சரிங்களா. ஸோ ரைட்டா நண்பா, இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா என்னோட பிஜி படிக்கிறப்ப ஓகேங்களா. நான் யூஜி முடிச்சிட்டேன். யூஜியில் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கல, பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ ஒரு 3 கம்பெனி அட்டன் பண்ணண்டாமா. 3 கம்பெனி அட்டன் பண்ணதில் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மந்த்து இன்டர்ன்ஷிப் இல்லாமல், அதாவது இன்டர்ன்ஷிப் தான், ஸ்டைஃபண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பார்க்கணும்னு சொன்னாங்க. நமக்கு செட் ஆகலை. இன்னொரு கம்பெனி வந்ததுடா. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. செலக்ட் ஆகிட்டோம், கூப்பிட்றோன்னாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஃபைனலாக ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணடா. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் 16,000 தரேன்னாங்கடா. உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி 26,000 தரேன்னு சொன்னாங்கடா. ஆனால் இது உண்மையான்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் கிடையாது ஓகேங்களா. 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பெய்டாக நீ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா. அடுத்து 28 டேஸ், அதாவது மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 28 டேஸ் ஓகேங்களா. அதாவது இந்த வீக்லி பேசிஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வச்சுருப்பாங்க. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக 30 டேஸ்க்கு அப்புறம் தான் உனக்கு வந்து பார்த்தோன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 2 or 3 டேஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தோன்னா உன்னோடக்கு சேலரி கிரெடிட் ஆகும் 16,000 அப்படின்னு சொல்லிட்டாங்கடா. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு இங்கே போக போக ட்விஸ்ட் இருக்குது ஓகேங்களா. நான் வந்து இங்கே பிஜி எடுத்து தங்கிட்டேன் ஓகேங்களா. நான் ஏரியாவும் சொல்ல விரும்பலை ஓகேங்களா. பிஜி எடுத்து தங்கிட்டேன். ஸோ எனக்கும் எங்களோட ஊருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு 200 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ். என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. பிஜி எடுத்துட்டேன். ஃபஸ்ட் நாள் நான் என்ன நினச்சேன்னா, கம்பெனிக்கு போயிட்டு எப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஜி எடுக்கலாம், நம்மளுக்கு பிடிச்சா செய்யலாம், பிடிக்கலனா பிஜி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்டா. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அவங்களுடைய கான்செப்ட் என்ன தெரியுங்களா. ஸோ வந்தவங்க எல்லாருமே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தோம்னா டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டாங்க. 2வது நாள் நம்ம வந்து பார்த்தோன்னா எங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் அந்த மாதிரி இங்கே ஆல்ரெடி பிஜியில் இருக்கிறவங்க ஹாஸ்டலில் இருக்கிறவங்க பார்த்தா நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு பண்ணியிருப்போம்ல. 2வது நாள் ஒரு ட்விஸ்ட்டு வர வச்சாங்க, சும்மா உட்கார வச்சு அனுப்பிட்டாங்க, ரைட்டு. 3வது நாள் கம்பல்சரி நம்ம ரூம் எடுத்து ஆகணும், பிஜி வச்சு தங்கி தான் ஆகணும். ஓகே ஸ்டைஃபண்ட் 16 தராங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த எஜுகேஷன் கோர்ஸை சேல் பண்ணணும், உங்களுக்கு மந்த்லி டார்கெட் 10 அப்படின்னு ஒரு ஸ்விட்ச் வச்சானுங்க. 10 தான்றா ஈஸியாக பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. 10க்கு இன்சென்டிவும் இருக்குது, உங்களோட ஸ்டைஃபண்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ ஆனால் இந்த கோர்ஸை சேல் பண்ணால், இந்த கோர்ஸை பை பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்களா? 100% அவங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்க முடியுமா சொல்லுங்கள். உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். 100% ஷூரிட்டி கொடுக்க முடியுமா? முடியும்னாங்க, ரைட்டு. ஸோ 100% ஷூரிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்க ஜாப் ஓகேங்களா, ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா? கிடைச்சிரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபீல்டில் இருக்குமா? நீங்கள் எடுத்த கோர்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்குமா? அதுதான் இல்லை ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி உங்ககிட்ட பேசுவாங்க, எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா காலேஜ் தான் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வச்சது. இந்த காலேஜ் என்ன பண்ணணும், பேக்ரவுண்டு கம்பெனியோட பேக்ரவுண்டை பார்த்து வைக்கணும். கேம்பஸ் இன்டர்வியூ ஒர்த்தா இல்லையா, நாங்கள் படித்த பிஜி எம்பிஏக்கு இது ஒர்த்தா இல்லையாட்டு அவங்க வைக்கணும். அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுறானுங்க. எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. சரிங்களா, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அட்லீஸ்ட் எடுக்கிறவங்களாச்சும் உண்மையை சொல்லி எடுக்கலாம்ல. இந்த மாதிரி எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் தான்ப்பா சேல் பண்ணணும். உனக்கு இந்த மாதிரி டார்கெட் இருக்கும், டெலிகாலிங் ஒர்க்கு தான் சொல்லி எடுக்கலாம்ல. ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி அவங்க காதில் பூ சுற்றி வர வச்சுருக்காங்க இந்த ஃபீல்டுக்கு. ரைட்டா? ஸோ எங்கேருந்து வராங்க? ஈரோடு, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், பொள்ளாச்சியிலேருந்தெல்லாம் ட்ராவல் பண்ணி வராங்க. 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. எதுக்காக? உங்கள் காலேஜை நம்பி, உங்கள் காலேஜில் சொன்ன பொசிஷனை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம். இப்போது நான் இதை தனியாக சொல்கிறேன், என்னுடைய கருத்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரிங்களா? ரைட்டு. இப்போ வந்து அவங்க என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு பேச சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு, ஹாய்டாம்மா, ஓகேவா, ஹாய்டாம்மா, இந்த மாதிரி சம் கம்பெனி, ஓகேங்களா, நான் அந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை. அப்புறம் பின்னாடி நமக்கு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுப்பா, கூட்டின்னு போய் உட்கார வச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அந்த கம்பெனி நேம் சொல்லலை. ஓகேங்களா? ரைட்டு. இந்த மாதிரி கால் பண்ணி பேசிட்டு, ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி ஏஐசிடிஇ போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து இதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆஃபர் ஆகிருக்குன்னு சொல்லுவானுங்க. ரைட்டா? ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஆகிருக்கான், எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆஃபர் ஆச்சான். ரைட்டா? ஓகே, அதுவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான், பட் அக்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் அதுவும் பார்த்தா உங்களுக்கு சொல்கிறேன். கோர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா கோர்ஸும் தனியாக பண்ணலாம். அதில் வந்து பார்த்தோன்னா அவங்க அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராமில் 5 ப்ரொவைட் பண்ணுறாங்களாமா. ஒன்று கோர்ஸாக, ஒன்று ப்ராஜெக்டாக, இன்டர்ன்ஷிப்பாக, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்காக, சர்டிஃபிகேட்ஸாக, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 5 சொல்கிறாங்க. ரைட்டா? இதில் நம்ம அவங்ககிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணோம்னா, இந்தமா அவங்க வந்து கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து எப்படி அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா எல்லாமே காலேஜ் மூலியமாக தான். ஸோ இதுக்குன்னு தனியாக லீட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வந்து பார்த்தோன்னா வெளியே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ காலேஜுக்கிட்ட பேசி அவங்கள ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனை வச்சு, ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா யார்கிட்டையுமே நம்பரை பை பண்ணுறது இல்லை. இதுவும் ஒரு விதமான ஆக்டிவிட்டி தானே, அவங்களோட நம்பர். ஓகேங்களா? இது என்ன ஒரு கான்செப்ட்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒரு ஃபேக் நியூஸை சொல்லி அதை வந்து பார்த்தோன்னா அவங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேக் நியூஸ் சொல்கிறாங்கல்ல, அதை நம்பி அவங்க ஃபில் பண்ணுறாங்க. அதான் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவங்களா ஒன்று சொல்லி இவங்க காலேஜை நம்ப வச்சு, காலேஜும் வெரிஃபிகேஷன் இல்லை, அவங்களும் சும்மா கேம்பஸ் இப்படி வச்சா போதும் அப்படின்ட்டு பிளேஸ்மெண்ட் ஆனும் பேனர் மட்டும் போட்டுருவாங்க. முன்னாடி எல்லா காலேஜும் தானே பேனர் மட்டும் போட்டுருவாங்க, இந்த காலேஜில் இவ்வளோ சம்பளத்துக்கு வந்து பார்த்தா போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 6 LPR நாங்கள் செலக்ட் ஆகிட்டு வந்தோம்மா, 6 LPR நாங்கள் செலக்ட் ஆகிட்டு வந்தோம். ஸ்டைபண்ட் வந்து பார்த்தா 16,000, 4 மந்த் இன்டர்ன்ஷிப்பு. ஓகேங்களா? 5 lakh வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு இது 6 LPR சொன்னாங்களா, 50,000 பார்த்தோன்னா ஆஃப்டர் 4 month இன்டர்ன்ஷிப்பான். எவன் கொடுப்பான்? அதுவும் டெலிகாலிங் ஒர்க்கில் எவன் கொடுப்பான்? டார்கெட்டை முடிச்சா மட்டும் தான் கொடுப்பான். ஓகேங்களா? அதுவும் இன்டர்ன்ஷிப் இன்சென்டிவ் வந்தால் தான் உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா. அதுவும் பர்மனெண்ட் கிடையாது, ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸ்டார்ட் தான் உங்களுக்கு 16 ஃபிக்ஸ் பண்ணிட்டான், ஸ்டாண்டர்ட் வந்தால் கிடையாது. என்ன கதைன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ரைட்டா? சரி, நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் மாட்டாதீங்க ஸ்கேமில். ஓகேங்களா? யாருமே வந்து பார்த்தோன்னா கோர்ஸ் பார்த்தா தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்காதீங்க. விருப்பம் இருக்கிறவங்க வாங்குங்க. லைவ் செஷன், ரெக்கார்ட் செஷன் இருக்கும், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நாலேஜ் வரும். ஓகேங்களா? நான் இல்லைன்னு சொல்ல, நாலேஜ் வரும். ஆனால் உங்களுக்கு ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட் வந்து பார்த்தா நீங்கள் எதனா தான் பண்ணுவீங்க, சரியான கைடன்ஸ் இருக்காது. ப்ராஜெக்ட் என்ன தான் பண்ணுவீங்க, நீங்கள் எதை அப்லோட் பண்ணாலும் அவன் அக்செப்ட் தான் சொல்லுவான். இன்டர்ன்ஷிப் வைப்பான், 2 மாதம் வந்து பார்த்தா ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்பான், உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கொடுங்க. ரைட்டா? சரி, அடுத்த 4 month தான் இன்டர்ன்ஷிப் பார்த்தா என்னன்னா ஸ்டைஃபண்டோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டைஃபண்டோட 16,000 to 30,000 வரையும் பார்த்தா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து 40,000 கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் யாருமே அதை நம்பி வந்துடாதீங்க. அதை நம்பி தான் நான் வந்து கெட்டு போயிட்டேன் இங்கே. ஓகேங்களா? சுத்தமாக காசு இல்லாமல், வீட்டுக்கு போக காசு இல்லாமல், சுத்தமாக எங்கள் பிஜிக்கு கூட நான் கட்டாமல் கிடக்கேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சுத்தமாக கான்செப்டே கிடையாது. ரைட்டா? நான் ஒர்க்கு குறை சொல்லலை, ஒர்க்கில் இருக்கிற ஸ்கேமாக தான் குறை சொல்கிறேன். ஓகேங்களா? உனக்கு என்னடா நீ டார்கெட்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க. 10 பேர் நம்ம அழகாக பேசினா அழகாக வந்து பார்த்தோன்னா 10 பேர் போட்டுடுறாங்க. எவ்வளவோ பேர் அந்த இதில் வந்து பார்த்தோன்னா ஃபீல்டில் பண்ணி
போட்டுட்டு தான் இருக்காங்க, டார்கெட் அச்சீவ் பண்ணி தான் இருக்காங்க. பட் எனக்கு என்ன தெரியுமா உறுத்துச்சு, கால் பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டையுமே அண்ணா, அக்கா, தம்பி, அதாவது என்ன வந்து பார்த்தோன்னா அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பையனும் சரி பொம்பளையும் சரி, அதாவது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வந்து பார்த்தோன்னா பேசுகிறாங்க. ஸோ நமக்குன்னு ஹார்ட் ஒன்று இருக்குல்ல. ஸோ நீ இவ்வளோ கட்டி படிக்கடாமா ரைட்டா, அண்ணா உங்களை நம்பி தான் பண்ணேன், படித்தேன், எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ரைட்டா. இதில் ஒன்று என்னென்னா பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறது, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் பண்ண ஜாப் ரிலேட்டடாக தான் எடுத்த கோர்ஸ் ரிலேட்டடாக உனக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும், பிளேஸ்மெண்ட் தான் அவங்க. பட் அது 100% ஷூரிட்டி கிடையவே கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன் ஓகேங்களா. என்ன பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கால் பேச வைக்கிறாங்க. மற்ற பசங்களை ஐடி, அதாவது இந்த ஐடி படிக்கிறீங்களா, ஐடி படிக்கிறீங்கன்னா ஐடி ஃபீல்டு தான் ஒர்க்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து கால் பேச வைக்கிறாங்க. இது நியாயமா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இது நியாயமாக படுதா? இல்லை உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்களே சொல்லுங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. 100% கிடையவே கிடையாது ஓகேங்களா. 100% கிடையவே கிடையாது. சத்தியமாக நான் சொல்கிறேன். இது நீ டேரெக்டாகவே சொல்லாமே, டேரெக்டாக சொல்லிட்டே நீ கூப்பிடலாம். ஏன் வரமாட்டேன்னு சொல்கிறாங்களா யாருன்னா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வருவாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வரமாட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து இவ்வளோ தூரம் தள்ளி வீட்டில் நம்ம சொல்லி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டு வாங்கி சரி நான் அந்த கதைக்கு வரேன். நான் உங்களுக்கு ஸ்டைஃபண்டு கொடுத்தேன், ஸ்டைஃபண்டு கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் அந்த கம்பெனிலே நீங்கள் செலக்ட் ஆகலாம். இதே நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுற கம்பெனியில் உங்களுக்கு ஒர்க்கு பிடிச்சா பர்மனெண்ட்டாக செலக்ட் ஆகலாம். இன்டர்வியூ இல்லாமல் 4 LPA to 6 LPA ஆகும். அதுவும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து 10 LPA கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அது உண்மையான எனக்கு தெரியாது ஓகேங்களா. மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ஜாபே பிடிக்காது ஓகேங்களா. இப்போ நாங்கள் எப்படி வந்து சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் சிக்க வைப்பாங்க. கம்பெனி வந்து பார்த்தா 72 டைப் கம்பெனி இருக்குது, உங்களுக்கு கிடைக்கும், ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா. ஆனால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கவே இருக்காது. சத்தியமாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது. ஜாப் கொடுப்பானுங்க, நீ படித்தது ரிலேட்டடாக கண்டிப்பாக கிடையாது சரிங்களா. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து அதர் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லுவானுங்க. அதுவும் நீங்கள் சொல்கிற கம்பெனிக்கு எப்படி அவங்க லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஓகேங்களா. ஒரு மெயில் போட முடியும், அந்த மெயில் போட்டாலுமே அவங்க பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், பட் முடியாது சரிங்களா. ஸோ அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30K சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹைக் ப்ரைஸில் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்காலர்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க அவங்க அமௌண்ட்டை பார்த்தா அவங்க தலையில் கட்டுருவானுங்க. ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் சொல்லிட்டு அந்த மாதிரி அமௌண்ட் தலையில் கட்டி விட்ருவானுங்க ரைட்டா. இதை நம்பி நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட்டேஜ் ஆகும்டா, ஸ்கில்லு டெவலப் பண்ணலாம், நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம்டா. பட் பிளேஸ்மெண்ட் அவங்க 100% சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த இடத்துல மட்டும் நம்பவே நம்பாது சரியா. மோஸ்ட்லி 1 or 2% வந்து பார்த்தோன்னா லக்கில் கிடைச்சிரும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. பட் டல்லாக இருக்கிற பர்சன்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக முடியாதுடா. நானே நல்லா படிக்கிற ஒரு பையன் ஓகேவா, எனக்கே கிடைக்கல. நீ பார்த்துக்க. ஒரு அக்கௌண்டண்ட்டோ இல்லை பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட ப்ராப்ளமை ஃபைண்டு பண்ணி சொல்யூஷன் கொடுக்க தான் எங்களோட ஒர்க்கு. பட் நாங்கள் பண்ணுற வேலை டெலிகம்யூனிகேஷன் சரியா. ஸோ நான் வந்து 3 நாள் பிஜி ஓகேவா. இந்த பிஜியை பார்த்துக்க பாருங்கள். பிஜி 4 பேர் ரூமு ஓகேவா. அட்வான்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா 7000, மந்த்லி 5000. 2 டைம்ஸ் தான் ஃபுட்டு. காலையில் ஃபுட்டு, நைட்டு ஃபுட்டு, மதியம் ஃபுட்டு கிடையாது. லேட்டாக போனால் காலையில் உனக்கு ஃபுட்டு கிடையாது, நைட் லேட்டாக போனால் நைட்டு உனக்கு ஃபுட்டு கிடையாது ஓகேவா. ஸோ ரொம்ப ரிஸ்க்கு. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. காலேஜில் இன்டர்ன்ஷிப் வச்சாலுமே ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க ஓகேங்களா. அதாவது நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க, இன்டர்ன்ஷிப் வேணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. உங்கள் மைண்டை எப்படியெல்லாம் கழுவலாம். நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சொன்னேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் ஆகும். பட் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ரச்ச விடுற மாதிரி தெரியும். நான் சொன்னதுலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும். உங்கள் மண்டையை வந்து பார்த்தோன்னா அப்படியே எப்படி ப்ரெஷ்ஷை போட்டு சுத்தமாக கழுவுவாங்க ரைட்டா. நல்லா பேசுவாங்க. அதை நான் சொல்ல மாட்டேன் எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ரைட்டா. வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. ரொம்பவே நம்பாதீங்க சீரியஸாக. நீ ஒருத்தரை இதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, நீ ஒருத்தரை ஏமாற்றி உழைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படி கில்ட்டி ஃபீலிங் ஓகேங்களா. இப்போது நமக்குன்னு ஒரு டீலர் இருப்பானுங்களே, அவங்க சம்பாரிச்சிட்டு போகிறதுக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்து ஒரு நாளைக்கு நீ பே எடுத்தே ஆகணும், நீ அவனை கம்பல்சரி பண்ண வச்சே ஆகணுன்ற மாதிரி இவனுக்கெல்லாம் பேசுவாங்க புரியுதுங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த டெலிகம்யூனிகேஷன் கம்பல்சரி போகாதீங்க. இந்த லோனு கேட்டெலாம் கால் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்படி வேணால் நீங்கள் போகலாம். லோனை கேட்டு கால் பண்ணுறாங்க, அது சிஸ்டம் மூலிமா போகலாம். இது வந்து என்ன தெரியுமா, இந்த ரூம் அளவு கூட இருக்காதுடா. இந்த ரூம் அளவு கூட இருக்காது. இந்த பிஜியில் நான் தங்கியிருக்கும் பார்த்தியா, இந்த ரூம் அளவு கூட இருக்காது ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸில் ஒரே ஒரு கேமரா மட்டும் மூலையில் கிடக்கும், ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், பேட் ஸ்மெல்லு வரும் ஓகேவா. சும்மா செட்டப் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸுன்னு சொன்னால் போதாது. ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும்,
ரூம் சைஸ் இருக்குது, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன். ஒருத்தரை ஏமாற்றி இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வந்து ஒர்க் பண்ண வச்சா அதுக்கு பேர் என்ன? ஸ்கேம் தானே. அதே மாதிரி ஒருத்தரை பொய்யான நிறைய கதையை சொல்லி அவங்கள அந்த கோர்ஸை பை பண்ண வச்சா அதுக்கு பேரும் ஸ்கேம் தானே. என்ன நான் சொல்கிறது கரெக்டாக தான். அவங்க விருப்பத்தோடு தான் பண்ணுறாங்க. நீ சொன்ன பொய்யை நம்பி அவன் விருப்பத்தோடு தான் பண்ணுறான். நீ என்ன சொன்ன? அவன் பே பண்ணிட்டு முன்னாடி உன்னை பிளாக் போட்டு போயிடுவான். முடிஞ்சிச்சு அவங்க அதை. நீ கால் பண்ணுவேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அடுத்து நீயான்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எடுக்க மாட்டான், பிக் பண்ண மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவீங்க, பார்க்க மாட்டாங்க. நீ அந்த கோர்ஸை பை பண்ணுறவனா உனக்கு மெசேஜ் ரிப்ளை பட்டுன்னு வந்துட்டு இருக்கும். கால் பண்ணால் டப்புன்னு ரிப்ளை பண்ணுவாங்க, தவிர அதை தவிர்த்து பண்ண மாட்டானுங்க. நீ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி கேட்டியா? ஒரே நாளில் நான் தெரிஞ்சுக்கிறேன். 20 கால் பேசினேன், நல்லா பேசினாங்க. அவங்கள என்னால் பிரெயின் வாஷ் பண்ண முடியல. முடியலன்னா அவங்கள என்னால் ஏமாற்ற முடியல. ஓகேங்களா? நான் ஐயோ மாற்றி சொல்கிறேன்ப்பா. நான் ஏமாற்ற விரும்பலை, அது சொன்னதுக்கு நான் ஏமாற்ற முடியல, பிரெயின் வாஷ் பண்ண தப்பாக சொல்கிறேன். ரைட்டா? ஓகே, ஒன்றும் இல்லை. அவங்க மாடல் ஏற்றி விட்டாங்க. நல்லா பேசணும், ஓகேங்களா? நல்லா ஒரு காலும் 15 மினிட்ஸ் நான் பேசணும்னு உங்களை நம்ப முடியுமா? அவ்வளோ பார்த்தோன்னா அழகாக பிள்ளைங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் நான் யோசித்தேன், கிடைக்குமா? நம்மளை மாதிரி வச்சு செஞ்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு பிடிக்கல. ரைட்டா? ஏன்னா நம்ம பார்த்தோன்னா மற்றவங்கள ஏமாற்ற வேணாம். நான் உழைச்சி கூட சாப்பிட்றேன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், ஃபீல்டில் கஷ்டப்பட்டாலும் சரி, உனக்கு சம்பளம் தரான். ரைட்டா? ஆனால் மற்றவங்களை ஏமாற்றி என்னையே ஏமாற்றி வர வச்சிட்டானுங்க. என்ன பண்ணுறது தெரியல. ரைட்டா? நான் வந்த ஒரு காரணம், அந்த ஸ்டைஃபண்டு 16 கிடைக்கும், பர்மனெண்ட் எம்ப்ளாய் ஆகலாம். நான் அந்த ஃபீல்டுக்கு போகிறப்போ ரொம்ப எக்ஸைட்டு. எங்கள் அம்மா வேணான்னு சொன்னாங்க, நான் தான் வந்தேன். ஓகேங்களா? அதுவும் சிஸ்டமில் கால் பண்ணுற மாதிரி கிடையாது. உன்னோட மொபைல் நம்பரில் ஃபேக் நம்பரில் உன் பேரில் ஒரு நம்பரை வாங்கி அதை உன்னோட மொபைலில் இன்சர்ட் பண்ணி நீ கால் பேசுகிற மாதிரி வரும். சரியா? ஸோ 100% ஆன்லைன் ஸ்கேம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சே நடக்கும். நீங்கள் கோர்ஸ் வாங்கி படிப்பீங்க. அவன் எக்ஸாக்டாக நாலேஜ் கொடுப்பானு நம்மளுக்கு தெரியாது. அவன் சொல்கிறத நம்ம ஆமாஞ்சாமி சொல்லிட்டு போயிடுவோம். ரைட்டா? ஓரளவுக்கு டீச்சிங் இருக்கும்டா, நாலேஜ் கெயின் பண்ணலாம்டா. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவானுங்க. அவங்க சொல்கிறது ஒரிஜினல் சர்டிஃபிகேட். அந்த இதுக்கு என்ன சொல்கிறதுனா AITCE ஆல் இண்டியா, அதுவும் ISO இந்த இன்டர்நேஷ்னல், அதுவும் MSME இது பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல். இது 3 அப்ரூவ் பண்ணி வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவானுங்க. மாட்டிக்குவீங்க. ரைட்டா? வேண்டவே வேண்டாம். சர்டிஃபிகேட் எவ்வளவோ சர்டிஃபிகேட் இருக்குது ஆன்லைனில். நீங்கள் எவ்வளவோ வெபினார் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம். அதெல்லாம் நீங்கள் போட்டாலே உங்களோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏறும் சிவியில். பட் 100% நீங்கள் படித்ததுக்கு ஒர்க் ஜாப் கொடுப்பானா? கண்டிப்பாக கிடையாது. அடித்து சொல்கிறேன், நான் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. 100% நீங்கள் படித்தது தான் ஜாப் கொடுப்பானா? சத்தியமாக கிடையாது. நான் மாட்டினேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்களும் மாட்டுவீங்க. லோக்கலில் போட மாட்டான், தூக்கின்னு போய் எங்கன்னா காட்டில் போடுவான். அந்த மாதிரி மாட்டிக்கினேன். ரைட்டா? ஸோ நானே இப்போ வேறு சர்ச் பண்ணிட்டேன்பா. வீட்டுக்கு போக வழி இல்லாமல், வீட்டுக்கு போக காசு இல்லாமல், இங்கே பிஜியில் சாப்பாடு காலி ஆகிட்டாலும் என்னால் வெளியே ஒரு 10 ரூபா கொடுத்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிட முடியாமல், ரைட்டா? 10 ரூபா கொடுத்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட முடியாத நிலைமையில் நான் இருக்கேன் இப்போ. புரியுதுங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சுட்டு போங்க. ரைட்டா? அதுதான் நான் சொல்லுவேன். ரைட்டா? அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு ட்விஸ்ட் வைப்பான் பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. எந்த ஒரு கம்பெனிலுமே ஒரிஜினல் கேட்டால் கொடுக்காதீங்க. ஒரிஜினல் உன்னோட ப்ரொவிஷனல் கேட்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்காக. பட் எல்லாமே எங்களுக்கு கேட்டாங்க. என்னென்னா +1, +2, 10th, UG மார்க் ஷீட், PG மார்க் ஷீட், நீ என்னெல்லாம் அடிஷ்னலாக சர்டிஃபிகேட் வச்சுருக்கியோ அது, ஆதார், பேன், இது எல்லாமே ஒரிஜினலுக்குமே அவனுக்கு நொட்டணுமா. இது எல்லாமே ஒரிஜினல் கொடுத்தா நாங்கள் என்ன நாமத்தை போட்டு போகிறதா? ஏன் தெரியுங்கன்னா, அந்த கம்பெனி விட்டு உங்களால் வெளியவே வர முடியாது. அந்த அளவுக்கு போட்டு லாக் பண்ணுவானுங்க, வச்சு மங்குன்னு மண்டையில் குத்துவாங்க. ரைட்டா? அதுதான் சொல்கிறேன், நான் எதுவுமே ஒரிஜினல் கொடுக்கல. எல்லாமே பார்த்தா ஜெராக்ஸ் தான் கொடுத்தேன். வெளியே வந்துட்டேன்னா ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்ச உடனே பார்த்தோன்னா பிஜி செட்டில் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான் நம்ம வேலை. அங்கே போயிட்டு நம்ம பார்த்தோன்னா பார்த்துக்கலாம். ரைட்டா? இப்போது இவங்க 16 தராங்கடா, நான் 7000 பிஜிக்கு போனால் 9000 நான் வீட்டுக்கு தரேன். அதை நான் வீட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற வேலை செஞ்சாலே உன்னோட எக்ஸ்பென்ஸ் 1000 ரூபாய், நீ போயிட்டு வர சார்ஜ் 1000 ரூபாய் போனால் 15000 நீ வீட்டுக்கு தரலாம். புரியுதா? அதனால் அவசரப்பட்டு எங்கேயும் லாங்கில் போய் செய்யாதீங்க. செய்யுங்க, உங்களுக்கு ஓகேனா செய்யுங்க, அப்படி தான். ரைட்டா?
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸ் மூலிமா ஆன்லைனில் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன், அது தரேன், இது தரேன்னா நம்பாதீங்க. உங்களுக்கு யாருன்னா ரிலேஷனாக இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இங்கே பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுங்க, ரைட்டா? இல்லை உங்களுக்கு கோர்ஸ் நாலேஜ் வேணுன்னா கோர்ஸ் படிங்க. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் கோர்ஸை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். உங்கள் நாலேஜுக்காக நீங்கள் கோர்ஸ் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா? நீங்கள் அமௌண்ட்டுக்காக, அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸை வாங்கினீங்கன்னா சத்தியமாக வேஸ்ட்டு. கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் நினச்சது கிடைக்காது. ஓகேங்களா? பிடிக்காமல் செய்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன மாதிரி பிடிக்காமல் வந்து மாட்டிக்கிட்டேன், பிடிச்சி வந்தேன், பிடிக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் கேஸ். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இருக்குது, நான் சொல்கிறேன். நீங்கள் கம்பல்சரி அவங்கக்கிட்ட 1008 கேள்வி கேளுங்க. உங்களுக்கு கால் பண்ணுறாங்களா, கால் பண்ணி உங்கள்கிட்ட சேல் பண்ணுறாங்களா, பேசுங்க. நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் ஊன்னு சொல்லவே சொல்லாதீங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன சொன்னாலும் ஊன்னு தான் சொல்கிறாங்க, ஊன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு மனசு வரந்தால் கோர்ஸ் எடுங்க, இல்லையா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதை தவிர்த்து நீங்கள் பேச்சு கொடுத்தீங்க, மண்டையை கழுவி தலையில் கட்டு போயிடுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. மனசாரலப்பா, மனசாரல அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, பாய் கைஸ். மீண்டும் அடுத்த ஒரு நாள் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, see you guys.